வணக்கம், பிரேமா ராஜகோபால். இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஆன்லைன் குரு அவர் போலா ரமேஷ் அப்படிங்கிற ஒரு காமெடி கதையை எடுத்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ரமேஷ் एक सीते साथे गांव के आदमी था. ரமேஷ் என்பவர் ஒரு சீத்தே சாத்தே அப்படின்னா ஒரு அப்பாவி அப்படின்னு அர்த்தம். அப்பாவியான गांव के आदमी கிராமத்து மனிதராக இருந்தார். गांव ना ग्रामम, आदमी मनिदर। पर हमें सेक्सी के साथ गांव के आदमी था। एक दिन उसने मोबाइल पर एक महान गुरु का वीडियो देखा। ஒரு நாள் एक दिन அப்படின்னா ஒரு நாள் उसने அவர் மொபைல் पर தன்னுடைய மொபைலில் एक महान गुरु का ஒரு குருவினுடைய வீடியோ देखा, வீடியோவை பார்த்தார். அவரு தன்னுடைய மொபைல்ல இருந்து ஒரு மகான் அவர் சொல்ற வீடியோவை பார்க்கிறாரு. அந்த மகான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரோஜ் சுப காலி பேட் குன்குனா பானி பியே கிஸ்மத் சமக்காயகி. தினமும் சுப காலையில், அதாவது குருனே கஹா, அந்த குரு சொல்றாரு ரோஜ்னா தினமும், சுப காலையில், காலி பேடு வெறும் வயிற்றில், காலி அப்படின்னா வெறும், பேடைனா வயிறு, வெறும் வயிற்றில் குன்குனா பானி பியோ. குன்குனா பானி அப்படின்னா மிதமான வெந்நீர், அதிக சூடும் இல்லாம அதிக குளிரும் இல்லாம இருக்கக்கூடிய வெந்நீர் தான் குன்குனா. மிதமான பானி பியோ, தண்ணீர் குடி. கிஸ்மத் சமக்காயி, அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு அந்த குரு சொல்றாரு. இவரும் அந்த குரு சொல்றத உண்மை அப்படின்னு நம்பிடுறாரு. காலையில வெறும் வயிற்றுல அத வெந்நீர் குடித்தாலே போதும், நம்ம தேடி அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு அவரோட ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்துட்டு. சரி, அடுத்து என்ன செய்யறாரு? ரமேஷ் நே அகலே தின் சே, இந்த ரமேஷ் அகலே அப்படின்னா நெக்ஸ்ட், அடுத்த அப்படின்னு அர்த்தம். தின்னா நாள். அடுத்த நாளில் இருந்து அகலே தின் சே ஐசா கர்னா சுருக்கியா. ஐசா அப்படின்னா அப்படி செய்வதை சுருக்கியா தொடங்கினார். அவர் கிஸ்மத் கா இன்திஜார் கர்னே லகா. அத்துடன் அதிர்ஷ்டத்துக்கு, கிஸ்மத் அப்படின்னா அதிர்ஷ்டம், இந்துஜார் கர்னா அப்படின்னா வெயிட் பண்றது, அதிர்ஷ்டம் வரும் என்று காத்திருக்க தொடங்கினார். அதான் கிஸ்மத் கா இந்துஜார் கர்னே லகா, காத்திருக்க தொடங்கினார். அடுத்து என்ன நடந்தது பார்க்கலாம். தினமும் காலையில வெறும் வயிற்றுல வெந்நீர் குடிச்சு அவரு சில நாட்களாக அப்படியே காத்திருக்காரு. அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ரமேஷ் காத்திருக்காரு. பத்னினே சமஜாயாக்கி, பத்னின்னா அவருடைய ஒய்ஃப், அந்த ஒய்ஃப் சமஜாயா புரிய வைக்கிறாங்க. கேத்து பர் காம் கீஜியே, வயல்ல வேலை செய்யுங்க. கேத்துனா வயல், காம் கீஜியே வேலை செய்யுங்க. லேக்கின் ரமேஷ் போலா, ஆனால் ரமேஷ் சொன்னார், பகல கிஸ்மத் ஆகி பிர் காம் கருங்கா, முதலில் அதிர்ஷ்டம் வரும், பிறகு நான் வேலை செய்வேன். பகலேனா முதல்ல, கிஸ்மத் அதிர்ஷ்டம், ஆயகி வரும், பிறகு காம் கருங்கா வேலை செய்வேன் அப்படின்னு ரமேஷ் சொல்லிடுறாரு. படோசினை ஹன்சே குயே கஹா. அப்ப படோசி அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர். அவரு அதை கேட்டுட்டு அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு. ஹன்ஸ்தே ஹுயே அப்படின்னா சிரித்து கொண்டே கஹா சொன்னார், கிஸ்மத் கர் நஹி ஆயகி, அதிர்ஷ்டம் வீட்டுக்கு வராது. கர் அப்படின்னா வீடு, கர் நஹி ஆயகி வீட்டுக்கு வராது. உசே மேனத் சே கமானா படத்தா ஹை, அதை மேனத் சே உழைப்பால் கமானா படத்தா ஹை, சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அவருக்கு அறிவுரை சொல்றாரு. அதிர்ஷ்டம் நீ நினைக்கிற மாதிரி வீடு தேடி வராது, நாம் தான் அதை உழைப்பினால் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரரு அட்வைஸ் பண்ணதார். இதை கேட்டுட்டு அவரு இதை சொல்றாரு. ரமேஷ் கோ அப்படி கல்தி சமஜ்கை. இப்ப ரமேஷ் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டார். இப்ப மண் லகாக்கர் மேனத் கர்னே லகா. அவர் மண் லகாக்கர் அப்படின்னா ஒரு ஈடுபாட்டோடு மேனத் கர்னே லகா உழைக்க ஆரம்பித்தார். ஸோ இப்போ தினமும் அவர் வயலுக்கு போய் அவருடைய வயல் வேலைகளை ஒழுங்கா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு புரிய வச்சுட்டாரு பக்கத்து வீட்டுக்காரர், இது அதிர்ஷ்டம் என்பது ஒரு வீடு தேடி வரக்கூடிய ஒரு பொருள் அல்ல, இது ஒரு மனிதர் அல்ல, இது
நாம் தான் தேடி கண்டுபிடித்தாக வேண்டும், உழைப்பின் மூலமாக தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன உடனே அவருக்கு புரிஞ்சுட்டு இப்போ தினமும் வயலில் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. உஸ்கி ஃபசல் பகுத் அச்சி ஹுயி அவர் பகுத் குஷ் ஹுவா. அவருடைய ஃபசல் அப்படின்னா பயிர், பகுத் அச்சி ஹுயி நல்ல முறையில் வளர்ந்து விட்டது. அவர் பகுத் குஷ் ஹுவா அவர் மிகவும் சந்தோஷமாகிவிட்டார். குஷ் அப்படின்னா ஹாப்பி, சந்தோஷமாக ஆகிவிட்டார் நம்ம ரமேஷ். தब उसने कहा, இப்போ அவர் சொல்றாரு, ரமேஷ் சொல்றாரு, குருஜி சச்சிட்டே, நம்ம குரு உண்மையை தான் சொன்னார், அது உண்மைதான் அவர் சொல்றது. லேக்கின் ஏக் பாத் பூல் கே, ஆனால் ஒரு விஷயம் மறந்து விட்டார். கிஸ்மத் மேனத் கர்னே வாலோं के पीछे दौड़ती है. இந்த அதிர்ஷ்டம் என்பது மேனத் கர்னே வாலோं के पीछे, உழைக்கும் மக்களுக்கு பின்பாக ஓடி வரக்கூடியது. மேனத் கர்னே வாலோं के, உழைக்கும் மக்களுக்கு, பீச்சே பின்னாடி அது தௌடுத்திகை ஓடி வரக்கூடியது அப்படிங்கிறத நம்ம குரு மறந்துட்டாரு. குரு சரியாதான் சொல்லியிருக்காரு, ஆனா அவர் ஒன்னே ஒண்ணு மறந்துட்டாரு, கிஸ்மத் உழைக்கிறவங்க பின்னாடி வரும் அப்படிங்கிறத மறந்துட்டாரு. சரி, இனிமே இது மாதிரி நம்ம கதைகளை பார்க்கலாம். நீங்க கமெண்ட்ல எழுதுங்க, என்ன மாதிரி கதை நான் போடணும் அப்படின்னு எழுதுங்க. சரியா? தேங்க்யூ.